இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இந்தியாவில் சொத்துக்களை வாங்குவது விற்பது எளிது என்றாலும் அதற்கு அதிகப்படியான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். ஆனால் சொத்துகள் வாங்குவோர் அதன் விலை குறித்த உண்மையான விவரங்களை வருமான வரித்துறையிடமிருந்து மறைப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனை தடுக்க மத்திய அரசும் வருமான வரித்துறையும் அவ்வப்போது சட்ட விதிகளில் மாற்றங்களை செய்து வருகின்றன. அந்த வகையில் சொத்துக்களை பத்திரப்பதிவு செய்வதற்கு பின்பற்றப்படும் விதிகளில் மத்திய அரசு புதிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. தற்போது வரை சொத்துக்களை வாங்குவோர் பத்திரப்பதிவு செய்யும் போது பான் எண் அல்லது வருமான வரி கணக்கு விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டியது கட்டாயமாக இருந்து வருகிறது. அதன்படி 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள வீடு, நிலம் அல்லது காலி மனைகளை வாங்குவோர் மட்டுமே பத்திரப்பதிவு செய்யும் போது பான் எண் விவரத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற நிலை இருந்தது. அதாவது 10 லட்சத்துக்குள் சொத்து மதிப்பு இருந்தால் அவர்கள் பான் நம்பரை தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பான் எண் இல்லாதவர்கள் அதற்குரிய தனிப்பட்ட படிவத்தில் உறுதிமொழி அளிக்க வேண்டியது கட்டாயமாக இருந்தது. மத்திய அரசு தற்போது கொண்டு வந்துள்ள புதிய திருத்தங்களின்படி 20 லட்சம் ரூபாய் வரையிலான எந்த ஒரு சொத்துக்களை பதிவு செய்யும் போதும் பொதுமக்கள் தங்களது பான் எண்ணை சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொத்து வாங்குவோர், விற்போர், பரிசாக கொடுப்போர் என அனைத்து தரப்பினருக்கும் இந்த விலக்கு பொருந்தும். இந்த புதிய விதிமுறைகள் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது.